அன்னைக்கு தான் கல்லணையில் வந்து நீர் வராமல் தடுப்பதற்கு சில வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கர்நாடக எல்லைகளில். கரிகாலன் போன்ற அரசர்கள் படையெடுத்து போய் தான் அதை சரி செஞ்சுட்டு வந்தாங்க. வேற வழி இல்லை. வீட்டுக்கு ஒரு தலைமுறை தமிழ் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டியதற்கு களம் இறங்க வேண்டும் என்றால் களம் இறங்க தயாராகவே இருக்கிறோம். அதனால கர்நாடகத்துல இந்த அரசாங்கம், கர்நாடகத்துல இந்த காவல்துறை, கர்நாடகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னா உடனடியாக அதை உருவாக்கி விடுங்கள். அங்க சட்டம், ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் போயிட்டு இந்த மாதிரி இனக்கலவரம் செய்கிறது வந்து சட்டப்படி குற்றம். அந்த குற்றம்ங்கிறதெல்லாம் அங்கே சொல்லி கொஞ்சம் புரிய வச்சு அந்த சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தி அந்த மாதிரி குற்றம் செய்தவர்கள்லாம் கைது பண்ணீங்கன்னா அங்கே கலவரம் வராமல் இருக்கும். ஆனால் அங்கே கலவரம் வந்துடும், இந்த பூச்சாண்டி காட்டினா இங்கே கலவரம் வராதா? இங்கே கலவரம் வராதா? ஏன் இங்கே கன்னடர்கள் வாழலையா? இங்கே கடைகள் நடத்தலையா கன்னடர்கள்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஏப்பா இங்கே நடக்காம இருக்கு கலவரம், அங்கே நடந்துடும் பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கீங்க. நம்ம எப்பவுமே அங்க நடந்தா இங்க நடக்கும்யா, அங்க நடந்தா இங்க நடக்கும், அங்க நடக்காம பாத்துக்கோங்க. இதுதான் நம்ம சொல்ல முடியும். இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் அந்த காவிரி சம்மந்தப்பட்டு இந்த பிரச்சனை நடந்திருக்கோ நம்மளும் கொதித்தெழுவோம். ஆனா சும்மா போறவங்க நம்ம அது மாதிரி அடிக்க மாட்டோங்க. அடிச்சிருக்கானுங்க, என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு நீங்க கேட்கற நியாயமான கேள்வி. இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? தமிழ் அப்ப நீ என்ன சொல்ல வர? தமிழ் ஓட்டுனாலும் அடிப்பேன்டா, ஆனா நீ கன்னடா ஓட்டுனா அடிக்க கூடாது, இதான சொல்ல வர? ஏன்னா உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? இதுக்கு என்ன பதில் இருக்கு? இன்னும் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம், என்ன எப்படி நான் பாதுகாத்துக்கிறது? இதுக்கு பதில் இருக்கா? நான் வம்புக்கு போல, வம்பு தும்புக்கு போல. அவன் அடிச்சிருக்கான்ல, அந்த அடிச்ச காணொலி இருக்கு, நான் அதை காமிச்சிடுறேன். நான் வந்து கோயம்புத்தூர்னே சரவணம்பட்டிங்க. நம்மளை வந்து சிக்கலாலேருந்து வரும்போது அண்ணன் தான் வந்து ட்ராப் கொடுத்தாருங்க. வரும்போது தமிழ்நாடு வண்டின்னு சொல்லி அடிச்சாங்கண்ணே. இல்லை அடிச்சல மூஞ்சில நீங்கிருச்சுண்ணே, சரிங்களா? லாரி டிரைவர், அதாவது தமிழ்நாடு வண்டின்னு சொல்லி முக்கியமா ஏடா ஏ ஊரு அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சிட்டாங்கண்ணே. நான் என்னென்ன பண்ண முடியும்? நீங்களே பார்த்து ஏதாவது உதவி பண்ணுங்க. அடிச்சிருக்காப்ல, இப்ப இதுக்கு என்ன ரியாக்ஷன்? என்ன பண்ணீங்க? என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அவன் கன்னட வெறியோட இருக்கலாம், அவன் அடிக்கலாம், அவன் கொலை பண்ணலாம், அவன் பஸ் எல்லாம் எரிக்கலாம், அவன் அங்க போற வர தமிழ் ஓட்டுநர்களை வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சு மண்டி போட சொல்லி கன்னட தாய் வாழ்கன்னு சொல்ல வைக்கலாம். ஆனா தமிழை வந்து எதையுமே பண்ணக்கூடாது. இதுதான் உங்க ஸ்டாண்டர்டா? இதான் உங்க நியாயமா? இது நியாயம் கிடையாது. தமிழர்கள் மீது அங்க கை வச்சா, இப்போ சொல்றேன், தமிழர்கள் மீது அங்க கை வச்சா பிரச்சனைங்க வரும், இங்க வரதான் செய்யும். அப்ப அங்க கை வைக்க கூடாது. அங்க இருக்க காவல்துறை அங்க கை வைக்காம பாத்துக்கோங்க. இங்க இருக்க காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய கன்னடர்கள் மேல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. ஆனா இங்க இருக்க காவல்துறை பாத்துக்கணும், அங்க இருக்க காவல்துறை பாத்துக்காது அப்படின்னா ரொம்ப தப்பா போயிடும்.